அன்பிற்குரியவர்களே, புத்தகத்தின் உங்களில் நான் இன்று நாம் திருமணங்களாக காணப்போவது அதிகாரம் 60 ஊக்கமுடைமை. குறள் எண் 597. சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பிற் பட்டுப்பாடுன்றும் களிறு. அதுக்கு என்ன பொருளுரை. உடல் முழுவதும் அம்புகளால் துளைக்கப்பட்டாலும் யானையானது உறுதி தராமல் இருப்பது போல ஊக்கமுடையவர்கள் அழிவே வந்தாலும் அதற்காக கவலைப்பட மாட்டார்கள் அப்படின்றாங்க வள்ளுவர். அதாவது ஊக்கமுடையவங்க யானை தன் உடம்பு முழுக்க காயப்பட்டாலும் உறுதி தராமல் இருக்குமா, அது மாதிரி ஊக்கமுடையவங்க உறுதி தராமல் இருப்பாங்களாம். பொன்மொழி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, முதுமையை முன்னிட்டு முன்னதாக செய்து வைக்கும் பாதுகாப்பு பணிகளில் சிறந்தது கல்வி அப்படின்றாங்க அரிஸ்டாட்டில் அறிஞர். இன்று வாசியுங்கள் நாளை வணித்தங்கள், இன்று வாசியுங்கள் நாளை வணித்தங்கள் கேட்டேன். வாசிப்பு உங்களை வாழ்வில் முன்னேறச் செய்யும், வாழ்வை வசப்படுத்தும், வாழ்வு உங்களுக்கு வசப்படும், சிந்தனை திறன் கூடும், கற்பனை திறன் அதிகரிக்கும், வாழ்க்கையில் நீங்கள் நினைத்ததெல்லாம் அடையலாம். உங்களுக்கு என்னென்ன ஆகணுமோ அதில் ஆகணும். நல்ல புத்தகம் தேடி வாசிங்கள். பாம்பன் கிளைநூலகத்துக்கு வந்து வாசியுங்கள். நூலகங்கள் எங்கெல்லாம் உள்ளனவோ அங்கெல்லாம் சென்று வாசியுங்கள். வாசிப்பு செய்தித்தாள் தினந்தோறும் வாசியுங்கள். மாணவிகளே வாசகர்களே, போட்டித் தேர்வு மாணவர்களே, செய்தித்தாள் தினசரி கண்டிப்பாக வாசிக்கணும். ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்து ஒதுக்கி அது ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது ஒரு புத்தகம் வாங்கி படிங்க. கிளை நூலகங்கள் எல்லாம் புத்தகங்கள் கொட்டி கிடக்கின்றன. பொதறிவு, அறிவியல், வரலாறு, இப்படி எல்லா தலைப்புலையுமே இருக்குது. அதனால் இன்று வாசியுங்கள் நான் கேட்டிருக்கேன். வாசிப்பை வசப்படுத்துங்கள், வாழ்வில் முன்னேறுங்கள், வாசிப்பை நேசியுங்கள், வாசிப்பை சுவாசியுங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.